சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, நல்ல ரொட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க. ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா எங்க நாட்டில இருந்து கண்டிப்பா குண்டு உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து பப்ளிக்கா புஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, இது குஜராத்ல இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிட்டன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல இருந்துகிட்டு கடைசி வார்னிங்கை வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், மதன் மறுபடியும் முதல்ல இருந்தா அதான் ஆபரேஷன் சிந்தூர்லாம் முடிஞ்சிருச்சு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அவங்க பண்ணாங்க, பதிலுக்கு அவங்களோட ஏர்பேஸ் எல்லாத்தையும் வரைக்கும் நம்ம அடிச்சு முடிச்சாச்சு, முடிஞ்சில்லன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஆரம்பம் தான். மாடர்ன் வார்ஃபேர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எஸ்பெஷலி இந்தியாவோட சைடுல வந்து மேஜர் மாடர்ன் வார்ஃபேர் வந்து இதுதான். மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்கள்ல வந்து கார்கில்ல இருந்த மாதிரி துப்பாக்கிகளை தூக்கிட்டு போய் சண்டை போடுறது கிடையாது. ட்ரோன்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், யுஏவிஸ், இந்த மாதிரி வானத்துல பறக்கக்கூடிய ரோபோட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்தோட ஆரம்பம் தான் ஆபரேஷன் சிந்தூர். இதுக்கப்புறம் ஒன்னு நடக்க போகுதுனால் அதுக்கு இந்தியா எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ப்ரிப்பரேஷனை இந்தியா பல மில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்ல போறேன். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, சைனா வந்து பாகிஸ்தானுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்லயே பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிற ஜெட்டா இருக்கட்டும், இப்போ பங்களாதேஷ்ல வந்து ஒரு பழைய ஏர்போர்ட் இருக்குது, அது நம்ம பார்டர் கிட்ட இருக்குது. பங்களாதேஷ்ல நம்மனால தான் அந்த நாடே உருவாச்சு. இப்போ பங்களாதேஷ் சைனா பாகிஸ்தான் டாக் டீம் போட்டு அங்க வந்து பங்களாதேஷ்ல அந்த ஏர்போர்ட்டை மறுபடியும் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. எல்லாத்துக்குமே சுத்தி இருக்கக்கூடிய இந்த சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்க மூணு பேரும் நம்மள சீண்டாம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம், ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது. அதுக்கு வேர்ல்டு லெவல்ல மொத்தமே 3 கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரை வந்து இந்தியா உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 3 விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இப்ப பேசினது என்ன, ஆபரேஷன் சிந்தூர் ஏன் இன்னும் முடிஞ்சாலும் ஏன் வந்து இந்த ட்ரோன்ஸ்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மூணாவது, வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரை இப்ப இந்தியா கையில எடுக்க போறோம் நம்மளோட டிஃபென்ஸ்க்காக, நம்ம மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. அது என்ன, மூணே நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நேற்றுக்கு பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 11th இயர் இது. ஸோ பேசிக்காக பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 11வது வருஷம் இது. ஸோ அதோட ஒரு விஷயமாகவும் கிட்டத்தட்ட thousands of crores வந்து குஜராத்தில் வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு விஷயமாகவும் அங்கே கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடிய இடம் புஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் வந்தப்போ புஜ்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ரன்வே அதெல்லாத்தையுமே பயங்கரமா பாகிஸ்தான் சைடுல இருந்து டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இமிடியேட்டா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அங்க இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 300 பெண்கள் எஸ்பெஷலி ஒன்னா சேர்ந்து அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறுபடியும் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் பேசிட்டு அங்க இருந்து தான் அந்த டோனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இதுல இந்தியா முதல்ல இருந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து சரி பண்ணி கொடுத்து இந்தியா வந்து அந்த போர்ல நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு போர் நடந்துச்சு. நம்ம அது வேகமா ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பெண்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாத்தையும் கோட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க, அங்க இருக்கக்கூடிய ரோட்டியை சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருங்க. ஆனா அதை தவிர வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா, which is இந்தியாவுக்குள்ள மறுபடியும் வருவோம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற தீவிரவாதத்தை வந்து தூண்டி விடுவோம், இங்க பிரிவினை உண்டாக்குவோம், இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்கன்னா துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணிருக்காங்க. இந்த துப்பாக்கி குண்டுகள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுவோம். இப்போ நடந்த ஆபரேஷன் சிந்தூர் கூட இருக்கட்டும், முழுக்க முழுக்க 2 சைடும் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெட் எல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம நம்பர்ஸாவே நீங்க அதிகமா யூஸ் பண்ணப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ், அதே மாதிரி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். சோ கான் ஆர் தோஸ் டேஸ். முதல்ல எல்லாம் வந்து போர்னு சொன்னா ஒரு சினிமால போர காமிச்சாங்கன்னா நம்ம வந்து முதல்ல ராஜாக்களுக்கு முன்னாடி சேனைகள் ஓடுனதை பார்த்தோம், அதுக்கப்புறம் துப்பாக்கிகளை தூக்கிட்டு சோல்ஜர்ஸ் ஓடுறத பார்த்தோம், அமரன் படம் வரைக்கும் அதான பார்த்தோம். பட் இன்னைக்கு அது கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் அமரன்ல அது போர் கூட கிடையாது, அது ஒரு ஆபரேஷன். இப்போ அந்த ஆபரேஷன்ஸ் குட்டி குட்டி ஆபரேஷன்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய போர்களா இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யாவா இருக்கட்டும், நம்ம நேத்துக்கு தான் வீடியோல பார்த்தோம் 300 ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள. அதே மாதிரி வந்து காசா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்குது, அயன் டோம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு வந்து இப்போ ட்ரோன்ஸ் தான் வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸா இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து $420 million
நம்ம வந்து ட்ரோன்ஸ் அண்ட் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு பயங்கரமா இப்ப டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட ஃபினான்ஷியல் ஆர்ம்டு ஃபினான்ஷியல் மிலிட்டரி ரிசர்ச்சுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் இருக்குல்ல, அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாகிஸ்தான் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆயுதம் அவ்வளோ செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய விஷயத்தை அவங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு எதிராக இருக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்தியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உடனே நம்ம அமெரிக்கா கிட்ட போய் கேட்கலாம். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை கொடுப்பாங்க. ஆனா சும்மா கொடுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து பயங்கரமா காசு வாங்குவாங்க. ரெண்டாவது அது எப்படி செய்யறதுங்கிறதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, சும்மா இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வச்சுக்கேன்னா அவங்களுக்கு மறுபடியும் பிசினஸ் வரணும்னு. இந்தியா அதனால என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இனிமே நாங்களே உருவாக்குறோம். எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை, எங்களுக்கு தேவையான பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்களே சொந்தமா உருவாக்கிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ அவங்க சைடுல இருந்து வந்த நிறைய ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு அயன் டோம், அது அவங்களோட ட்ரோன் வானத்துல வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி பாயிண்ட் பண்ணி நம்ம இங்க இருந்து அடிச்சிருவோம். சோ அந்த அளவுக்கு இந்தியாவே வந்து டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்குது. சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபியூச்சர். ஓகேவா, இன்னையில இருந்து 2025 ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சிருக்குல, இனிமே இந்தியால ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்க போக போக கூட இந்த போருங்கிறது வந்து மனிதர்கள் போகிறது கம்மியாகி மெஷின்ஸ் தான் போய் சண்டை போட போகுது. மோர் ட்ரோன்ஸ் வில் பி தேர், மோர் ரோபோட்ஸ் வில் பி தேர், மோர் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள போக போகுது. சோ அதுக்கு வந்து இந்தியா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்றப்ப வெளியில இருக்கிறவங்க மத்த நாடுகளை நம்பி கொடுக்கறத விட இந்தியாக்குள்ளேயே கொடுக்கணும். இந்தியால இருக்கக்கூடிய ட்ரோன் கம்பெனிஸ்க்கு, இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு, இந்தியால இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்தியால வேலையும் நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேர் வந்து இதை இண்டிஜினஸா பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இதை டெவலப் பண்றதுக்கு இந்தியா கிட்ட தான் எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த ஆகாஷ் வீர் நினைக்கிறேன் கரெக்டா, இந்த டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், சோ இந்த இந்தியாவோட அயன் டோம் கரெக்டா, இதை வந்து நம்ம மத்த கண்ட்ரீஸ்க்கு விற்க முடியாது. பெரிய பிசினஸ், உலகத்திலே மிகப்பெரிய பிசினஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுத பிசினஸ் தான். அமெரிக்கா இன்னைக்கு பணக்காரனா இருக்காங்க, அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்றப்ப ஒரு சைடு இந்த மாதிரி சாஃப்ட் பவர், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் சொன்னாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இந்தியா 2025 என்ன டிசைட் பண்றனால அந்த ஆயுதங்களை நாங்களே உருவாக்கிக்கிறோம். அமெரிக்கால உட்காந்து இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னா அதை உருவாக்கி கொடுக்குறது யாரு, மறுபடியும் இந்தியன்ஸ் தான். மறுபடியும் இந்தியன்ஸ் அங்க போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே உருவாக்கிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ ஆகுது. ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட சிக்கன் ஸ்னெக் கிட்ட, சிக்கன் ஸ்னெக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு, ஒரு 3 days முன்னாடி இருக்கிற வீடியோ பார்க்காதவங்களுக்கு, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அசாம், அப்புறம் வந்து மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த சைடுக்கும் நம்மளோட மெயின் லேண்ட் இந்தியா இருக்குல்ல, தட் இஸ் வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த சைடுலாம் இருக்குல்ல, மெயின் நம்ம நாட்டோட இது ஒரு சின்ன ஒரு 20 கிலோமீட்டர் சின்னதா குறுகி, நம்ம நாடு அப்படியே சின்னதா குறுகி அப்படியே மறுபடியும் நார்த் ஈஸ்டா பெருசா மாறுது. அங்க வந்து 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 20 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு 2 சைடுமே இன்டர்நேஷனல் பார்டர். அதுல பங்களாதேஷ் சைடு வந்து ஒரு பழைய காலத்து ஏர்போர்ட் இருக்குது. 2ஆம் உலக போறப்ப வெள்ளக்காரங்க வந்து, அப்போ எல்லாம் ஒரே பிரிட்டிஷ் இந்தியாவா தானே இருந்துச்சு, அப்ப வெள்ளக்காரங்க வந்து அங்க ஒரு ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போர்ல அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஃபங்க்ட் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பெருசா போர்லாம் இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா அது அவங்களும் பெருசா கேர் பண்ணிக்கல, நம்மளும் அதை பெருசா அவங்க கிட்ட போய் வம்பு பண்ணல, நீட்டா போயிட்டு இருந்துச்சு. அவங்க நாடே நம்ம தான் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு பங்களாதேஷ் சும்மா இல்லாம சைனாவோட பேசி பாகிஸ்தான் கான்ட்ராக்ட் எடுத்து சைனா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஒன்னா சேர்ந்து நம்மளோட சின்ன 20 கிலோமீட்டர் கண்ட்ரியோட ஒன் ஆஃப் த குறுகிய பகுதி, அதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல அந்த ஏர்போர்ட்டை மறுபடியும் ரிவாம்ப் பண்றாங்க. சோ இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்மளோட சைடு இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியாலே நம்மளோட சைடும் பழைய ஏர்போர்ட்லாம் இருக்குது. ஓகேவா, தேஸ்பூர்ல எல்லாம் இருக்குது, நிறைய பழைய ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அதான் நம்மளும் ரெப்ளனிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ இன் ஃபியூச்சர் வந்து என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, போர் வந்து இந்த கன்வென்ஷனல் சென்ஸ் பெருசா நடக்காது. 2 சைடும் ட்ரோன்ஸும் யூஏவிஸும் ஆன்டி ட்ரோன் மிசைல் சிஸ்டம்ஸும் தான் இருக்க போகுது. அதை இந்தியா வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும் தான் பழைய வேர்ல்டு வார் 2 ஏர்போர்ட்ஸ்லாம் இருக்கா, எங்ககிட்டயும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் தூசி தட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமா 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பவர் இந்தியா உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் போர் ஏர்கிராஃப்ட். ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ங்கிறது வந்து உலகத்துல ரொம்ப குறுகிய கண்ட்ரீஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது. அந்த அடுத்து அந்த லிஸ்ட்ல இந்தியா இப்போ சேர்றதுக்கான ஒரு முயற்சியில அது ஒரு சீட்ஸ் thousands of crores. ஓகேவா, ஒரு ஃப்ளைட்டை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை இந்தியா வந்து இந்தியாக்குள்ளேயே இண்டிஜினஸா இந்தியன்ஸை வச்சு இந்தியாக்குள்ள உருவாக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் அம்பிஷியஸ் திங் இந்தியா கேன் எவர் டூ. நம்ம வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கனவு காண்றது வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை உருவாக்குறது தான். ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம், ஆன்டி ட்ரோன்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம சொல்றோம்ல, நம்மளோட ஆகாஷ் வீரா அந்த இதெல்லாம் வந்து பாகிஸ்தானி ஜெட்டோ ட்ரோனோ வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து பதில் கடிச்சிடலாம்ல.
தேவை. ஏன்னா அது வர்றதை நம்ம டிடெக்ட் பண்றோம், வேகமா அடிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி சிஸ்டம்லாம் இருக்குல்ல, இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டிடெக்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு வானத்துக்குள்ள பீச்சிக்கிட்டு போகக்கூடியது. அதோட ஷேப்பா இருக்கட்டும், அதோட என்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தெர்மல் ரேடியேஷன்ல தெரிஞ்சிடும், அதை வச்சு அடிச்சிருவாங்க. ஸோ அந்த என்ஜினை வந்து கூலிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுல இருந்து அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து டிடெக்டபிளாக இருக்கக்கூடாது, அதோட ஷேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக 1000 லேசர் பாஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு நடுவில் எந்த டிடெக்ஷனும் இல்லாமல் இன்விசிபிளாக போகாது. பட் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஆனால் போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டை தான் நம்ம ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ், சைனா, ரஷ்யான்னு ரொம்ப சில கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும் தான் இருக்குது. வேர்ல்டோட டாப் டயர் கண்ட்ரீஸ்குள்ள இருக்குது. எவ்வளவு நாள் தான் நம்மளும் வந்து இதை பார்த்துட்டு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுவாங்களா, ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது. இந்தியா வந்து சொந்தமா இதை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு சூப்பர் பவர் தான். அணு ஆயுதங்கள்லாம் ஒரு சைடு நம்ம பெருசா பேசிட்டு இருந்தாலும் அதை யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் அணு ஆயுதங்களோட growthங்கிறது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு கண்ட்ரி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் எல்லா கண்ட்ரியும் அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு மொத்த உலகமும் வந்து சுடுகாடா மாறிடும். யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து அணு ஆயுதங்கள் உலகத்தில் இருக்குது. ஸோ அது எல்லார் கையிலும் இருக்குதே தவிர அதை யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோங்கிறது தான் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அப்போ எது ஆனால் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்து தாக்கியிருக்காங்கன்னா அவங்க எங்கேருந்து உருவாகி இருப்பாங்கிறத அவங்களோட இடத்துக்குள்ள நம்ம போய் ஸ்பாட் பண்ணி அவங்களை அடிக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்களோட ஏகப்பட்ட ரேடார் சிஸ்டம் இருக்கும், அவங்க கிட்டயும் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய சைனா கொடுத்து வச்சது இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி உள்ளுக்குள்ள போய் அடிச்சுட்டு வர வேண்டியது இருக்குல்ல. நம்ம கிட்ட ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம உள்ளுக்குள்ள போய் அடிச்சுட்டு வர முடியும். ஸோ இது வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய அடி இதுவாக தான் இருக்கும். இந்தியாவோட ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அத்தனை கண்ட்ரீஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம அமெரிக்காவை விட ரஷ்யாவை விட கம்மியான காசுக்கு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து சைனாவை விட கண்டிப்பாக அட்வான்ஸ்டாக இருக்க முடியும். லுக் அட் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட் இந்தியா பொசஸஸ், இன்ஜினியர்ஸ் வி பொசஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கிறப்போ இந்தியா வந்து இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை உருவாக்கணும்னு நினைச்சதும் ஒரு பயங்கரமான விஷயம். ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து இந்த வீடியோவோட மொத்த கான்டெக்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 இருந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கம்ப்ளீட் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வேற மாதிரி நிக்குது. அது என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத போரா இருக்குதுங்கிறது வந்து மாறி எந்திர போரா மாறிடுச்சு. பேசிக்கா எந்திரன் படம் பார்க்குற மாதிரி தான். இனிமே சண்டை போட போறது ட்ரோன்ஸ், மெஷின்ஸ், டிஃபெண்ட் பண்ணி நிற்க போகிறது ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ். அதுவும் ஒரு விதத்தில் ரோபோட்ஸ் தான். கரெக்டாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லேசரை வச்சுக்கிட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி மாற்றி ரெண்டு சைடும் போயிட்டு இருக்க போகுது. அதுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபுட் எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்தியா வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் எக்கானமியும் பூஸ்ட் பண்ணும், இந்தியாவோட இமேஜையும் குளோபல் லெவலில் பயங்கரமாக புஷ் பண்ணும். எனிவே இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தளவுக்கு இந்தியா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது 100% தேவையான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம சொந்தமாகவே வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கி வச்சுக்கிறது. இப்போ இஸ்ரேல்லாம் அதான் பண்ணிருக்காங்க. அது வேர்ல்டு லெவலில் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக பொசிஷன் பண்ணும். இது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அதே இது நினைக்கிறீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா எதனாலங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Love you all, take care. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. It's easy to find me there. Love you all, take care. Bye. Cheers MGs.